இந்த வீடியோவில் கார்டியாக் சைக்கிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். கார்டியாக் சைக்கிள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்ட்டு உடம்பு ஃபுல்லாக ரத்தத்தை பம்ப் பண்ணுது. இந்த ரத்தத்தை பம்ப் பண்ணுறதுக்கு நம்ம ஹார்ட்டுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் கார்டியாக் சைக்கிள். டெஃபினிஷனாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹார்ட் பீட்டுக்கும் இன்னொரு ஹார்ட் பீட்டுக்கும் நடுவில் நம்ம இதயத்தில் நடக்கிற எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ஈவெண்ட்ஸ் தான் கார்டியாக் சைக்கிள். அது என்ன எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல வந்து மசில் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நம்ம கை கால்லலாம் வந்து மசில்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மசில்ஸில் நம்ம நார்மலாக வந்து ஒரு வெயிட்டு தூக்குறோம் இல்லை நடக்கிறோம், இது எல்லாமே மசிலோட ஆக்ஷன் தான். இந்த மசிலோட ஆக்ஷன் எல்லாமே மெக்கானிக்கல் ஆக்ஷன். ஆனால் இந்த மசில் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கே, செயல்படுறதுக்கே உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வேணும். அது ஒரு பெரிய ப்ராசஸ், அது தனியாக சொல்கிறேன். இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம உடம்புல நார்மலாகவே உற்பத்தி ஆகிறது. இதன் மூலமாக மசில் ஃபங்க்ஷன் ஆகிறதால அது ஒரு எலக்ட்ரிக்கல் ஈவெண்ட். மசில் வேலை செய்கிறது மெக்கானிக்கல் ஈவெண்ட். ஓகே, இந்த இடத்துல நான் ஏன் மசிலை பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்ட்டும் ஒரு வகையில் ஸ்பெஷலைஸ்டு மசில் தான். அதாவது சில வேறுபாடுகள் இருக்குது. நம்ம நார்மலாக கை காலில் இருக்கிற மசிலை கம்பேர் பண்ணும்போது ஹார்ட்டில் இருக்கிற மசிலில் சில வேறுபாடுகள் இருக்குது. அது வந்து ஹார்ட் அனட்டமியில் வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போதைக்கு கார்டியாக் சைக்கிளோட டெஃபினேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அது என்னன்னா, எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ஈவெண்ட்ஸ் தட் அக்கர் இன் த ஹார்ட் ஃப்ரம் ஒன் ஹார்ட் பீட் டு அனதர் ஹார்ட் பீட் தான் உங்களுக்கு வந்து கார்டியாக் சைக்கிள். இப்போது சிம்பிளாக ஹார்ட்டை பற்றின ஒரு சின்ன பேசிக் அனாட்டமி மாதிரி பார்த்துருவோம். நம்ம ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஏட்ரியம் இருக்குது. அதாவது இது ஒரு ஏட்ரியம், இது ஒரு ஏட்ரியம். ஓகேவா? இது 2 ஏட்ரியம் இருக்குது. ஓரியன்டேஷன் பார்த்துங்க, இது வந்து ரைட் சைடு, இது வந்து லெஃப்ட் சைடு. ஓகேவா? அதனால தான் இது வந்து ரைட் ஏட்ரியம், இது லெஃப்ட் ஏட்ரியம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து கண்டினியூ ஆகிற ரத்த குழாய் தான் வந்துட்டு பல்மரி ட்ரங்க்கு. இது வந்து பல்மரி ஆர்ட்ரியா பிரியும். லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து வர ரத்த குழாய் பேர் தான் அயோர்ட்டா. ஓகே, இது வந்துட்டு பேசிக்கான ஹார்ட்டோட அனாட்டமி. இப்போது பிளட்டு வந்து எப்படி ஹார்ட்டில் ஃப்ளோ ஆகுது அப்படின்றத வந்து ஜென்ரலாக பார்த்துடலாம். நம்ம உடம்புல வந்துட்டு பிளட்டு வந்து ஜென்ரலாக சொல்லப்போனால் 2 டைப்பாக பிரிக்கலாம். என்னென்னா, டீஆக்சிஜனேட்டட் பிளட், O2 ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிற பிளட்டை வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்னு சொல்லுவோம். ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிற பிளட்டை வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்னு சொல்லுவோம். இப்போது ஜென்ரலான கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் அது வந்துட்டு வெயின்ஸில் ஓடும், ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து ஆர்ட்ரீஸில் ஓடும். இது வந்து ஹார்ட்டில் சில சின்ன சேஞ்ச் இருக்குது, நான் அதை அப்புறமா சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வெயின்ஸ் இருக்குது பாருங்கள், சுப்பீரியர் வீனா கேவா, இன்ஃபீரியர் வீனா கேவா, நீங்கள் கீழே ஒன்று வரும். இது ரெண்டும் வந்துட்டு நம்ம உடம்புல இருக்கிற டீஆக்சிஜனேட்டட் பிளட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ரைட் ஏட்ரியமில் வந்து கொடுத்துரும். இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் ரைட் ஏட்ரியமில் இருந்து இங்கே ரைட் வென்ட்ரிக்கலுக்கு வரும். இங்கே ரைட் வென்ட்ரிக்கலுக்கு வந்த பிறகு இங்கேருந்து நேராக எங்கே போகும்? இங்கே என்ன ரத்த குழாய் சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பல்மனரி ட்ரங்க்கு. இந்த பல்மனரி ட்ரங்க் மூலமாக பல்மனரி ஆர்ட்ரி 2ஆக பிரியும். அதில் பிளட் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ரைட் பல்மனரி ஆர்ட்ரி, லெஃப்ட் பல்மனரி ஆர்ட்ரி 2ஆக பிரியும். இந்த பல்மனரி ஆர்ட்ரிஸ் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லங்ஸுக்கு போகும். லங்ஸில் போய் இந்த பிளட்டு சுத்திகரிக்கப்படும். இங்கே சுத்திகரிக்கப்படுறது அப்படி என்னன்னு சொன்னால், கார்பன் டை ஆக்சைடு வந்து பிளட்ல இருந்து ரிமூவ் ஆகி ஆக்சிஜன் வந்துட்டு திருப்பி பிளட்ல புகுத்தப்படும். அது வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் ஆகும். அப்போது பிளட் வந்து சுத்திகரிக்கப்படும். அப்புறமா லங்ஸில் இருந்து இங்கே பல்மனரி வெயின்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த பல்மனரி வெயின்ஸ் மூலமாக இங்கே லெஃப்ட் ஏட்ரியம் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா பல்மனரி வெயின்ஸ், அதாவது டீஆக்சிஜனேட்டட் பிளட்ன்றது நம்ம வெயின்ஸில் போகும்னு சொல்கிறோம். பட் ஆனால் இங்கே பாருங்கள், ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து இங்கே வெயின்ஸில் வருது. இதுதான் வந்து ஹார்ட்டில் ஒரு சின்ன வேரியேஷன். என்னென்னா, ஹார்ட்டில் மட்டும் இந்த பல்மனரி ஆர்ட்ரியில் டீஆக்சிஜனேட்டட் பிளட் போகும், பல்மனரி வெயின்ஸில் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் போகும். இப்போது டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து பல்மனரி வெயின்ஸ் வழியாக இங்கே உள்ளே வருது. இங்கே உள்ளே வந்துட்டு லெஃப்ட் ஏட்ரியம்குள்ளே வந்துடும். லெஃப்ட் ஏட்ரியமுக்குள்ளே வந்த உடனே லெஃப்ட் ஏட்ரியம்லேருந்து எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்குள்ளே வரும். ஓகேவா? இங்கே லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வந்துட்ட பிறகு லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து எங்கே போகுதுன்னு பாருங்கள். லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து எங்கே போகுது? அயோர்ட்டா. இந்த அயோர்ட்டா வழியாக போய் இப்போ பிளட்டுக்கு வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃபுல்லாக சப்ளை ஆகும். இதுதான் வந்து ஜென்ரலாக பிளட் ஃப்ளோவோட மேப்பு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதில் இன்னும் கவனிக்க வேண்டியது இந்த 4 ஸ்ட்ரக்சர். இங்கே சின்ன சின்ன கோடுகள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் வேல்வ்ஸ். அது சரி, வேல்வ்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்லிடுறேன். இப்போ சப்போஸ் இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, இங்கே ஒரு ஸ்பியர் இருக்குது, இதுக்குள்ளே ஒரு தண்ணி மாதிரியோ இல்லை லிக்விட் மாதிரியோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த லிக்விடை வந்து
இங்கே ஒரு ரப்பர் ஸ்பியர் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. இந்த ரப்பர் ஸ்பியருக்குள்ளே லிக்விட் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. இப்போ இந்த ரப்பர் ஸ்பியரை நான் அமுக்கும் போது இப்போ இந்த லிக்விட் வந்து இந்த கேனல் வழியாக பாஸ் ஆகி இதுக்குள்ளே போகுது. கரெக்டாக இதுக்குள்ளே போய் ஃபில் ஆகும். இங்கே நான் ப்ரெஷர் கொடுத்தா எனக்கு இது திருப்பி இங்கே போகக்கூடாது. இங்கே போகக்கூடாது. அதாவது ஒன் வேவாக தான் இருக்கணும். இது திருப்பி இப்படி பேக் ஃப்ளோ ஆகக்கூடாது. அப்போது நான் என்ன பண்ணுவேன்னா இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி வச்சுருவேன். இங்கே வந்து தண்ணியை இப்படி போகிறதுக்கு அலோவ் பண்ணும் இந்த ஸ்ட்ரக்சர். இப்போது இங்கேருந்து தண்ணி இப்படி போகும்போது இது இப்படி மூடிக்கும். அப்போது இங்கேருந்து தண்ணி நீங்கள் என்னதான் அழுத்தம் கொடுத்தாலும் இந்த தண்ணி வந்து இந்த சைடு போக முடியாது. இதுதான் வந்துட்டு ஒரு விதமான வால்வ் ஸ்ட்ரக்சர். இந்த மெக்கானிசமில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்லேயும் வால்வ்ஸ் இருக்குது. என்னென்ன வால்வ்ஸ் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இது வந்துட்டு ட்ரைகஸ்பிட் வால்வ், லெஃப்ட் சைடில் இது பைகஸ்பிட் வால்வ். இது இன்னொரு பேர் வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மைட்ரல் வால்வ். மைட்ரல் வால்வ் வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் ஏன்னா மைட்ரல் வால்வ் அப்படின்ற பேரில் உங்களுக்கு அதுக்கப்புறமா டிசீசஸ் அதெல்லாம் வரும். அதனால மைட்ரல் வால்வ் தான் ஜென்ரலாக யூஸ் பண்ணுவாங்க. 2 கஸ்பு ஜென்ரலைஸ்டாக இருக்கிறதால பைகஸ்பிட்னு எக்ஸ்ட்ராவாக சொல்லுவாங்க. இந்த ரெண்டுத்துக்கும் இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா A-V வால்வ்ஸ். அதாவது சிம்பிளாக என்ன சொல்லணும்னா ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வ்ஸ். சரி, ஏன் இப்படி சொல்கிறாங்க நீங்களே பாருங்கள். ஏட்ரியம்க்கும் வென்ட்ரிக்கிள்க்கும் நடுவில் இருக்கிறதால இது பேர் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வ். அப்போ ட்ரைகஸ்பிட் வால்வும் பைகஸ்பிட் வால்வும் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வ்ஸ். எக்ஸ்ட்ராவாக என்ன வால்வ்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைட் வென்ட்ரிக்கலுக்கும் பல்மரி ட்ரங்க்குக்கும் நடுவில் இருக்கிறது பல்மனரி வால்வ். லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கும் அயோர்டாவுக்கும் நடுவில் இருக்கிறது அயோர்டிக் வால்வ். இப்போ வால்வ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. பேசிக் ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்தாச்சு. பிளட் ஃப்ளோ எப்படி வந்ததுன்னு பார்த்தாச்சு. இப்போ நேராக கார்டியக் சைக்கிள்குள்ளே போயிடுவோம். எலக்ட்ரிக்கல் ஈவெண்ட்ஸ் பற்றி வந்துட்டு நான் தனியாக சொல்கிறேன் கார்டியக் சைக்கிளில். இப்போது ஜென்ரலாக வந்து மெக்கானிக்கல் ஈவெண்ட்ஸை மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதாவது பிளட் எப்படி ஃபில் ஆகுது, வால்வ் எப்படி ஓப்பன் ஆகுது, வென்ட்ரிக்கல் எப்படி பம்ப் பண்ணும், இதோட டூரேஷன்லாம் என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். கார்டியக் சைக்கிள்ன்றது ஆக்சுவலாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பிகாஸ் நீங்கள் ஜென்ரலாக பயாலஜி படிக்கிறீங்கனாலும் இது வந்து இம்பார்ட்டண்ட்டு. இல்லை நீங்கள் மெடிசன் படிக்கிறீங்கன்னா கார்டியக் சைக்கிளில் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கார்டியாலஜி சப்ஜெக்டில் கான்செப்ட்ஸ் எல்லாமே வரும். இது நீங்கள் வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் இருந்துச்சுன்னா உங்களால் ஈஸியாக வந்து கான்செப்ட்ஸ்லாம் புரிஞ்சிக்க முடியும். கார்டியக் சைக்கிளில் வந்து ஜென்ரலாக 2 ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று சிஸ்டோல், இன்னொன்று டயஸ்டோல். ஓகே, இப்போது சிஸ்டோல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ஷனை குறிக்கிறது. மெயினாக பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ஷன் ஈவெண்ட்ஸ் தான் வந்துட்டு மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். டயஸ்டோலில் வந்து ரிலாக்ஸேஷனை தான் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். சரி, அது என்ன கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஜென்ரலாக ஹார்ட் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னா மேலே வந்துட்டு உங்களுக்கு பம்ப் ஆகும்போது கீழே வந்து ரிலாக்ஸ் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், இங்கே சும்மா ஒரு உங்களுக்கு புரிதலுக்காக இப்படி வரைகிறேன். அதாவது ஏட்ரியம் வந்து இப்போ கான்ட்ராக்டடாக இருக்குது. அதாவது இப்போ கான்ட்ராக்ஷனில் வந்து பாருங்கள் சின்னதாக இருக்குது. அப்போது வென்ட்ரிக்கல் வந்துட்டு டைலேட் ஆகிருக்கு இந்த இடத்துல. உங்களுக்கு தெரியுதா? அதாவது வென்ட்ரிக்கல் வந்து ரிலாக்ஸ் ஆகிருக்கு. அந்த கேவிட்டி, அதாவது இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே கான்ட்ராக்ட் ஆகும்போது இங்கே ரிலாக்ஸ் ஆகுது. இப்போது அதே இப்போ பாருங்கள் ஏட்ரியம் வந்துட்டு ரிலாக்ஸ் ஆகும்போது வென்ட்ரிக்கல் வந்து கான்ட்ராக்ட் ஆகுது. இதை நான் சும்மா வரைகிறதுக்கு தான், சும்மா உங்களுக்கு புரிதலுக்காக தான் வரைகிறேன். எக்ஸாக்டாக இந்த மாதிரி கிடையாது. உங்களுக்கு கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷனை சொல்கிறதுக்காக இது வரைகிறேன். ஓகேவா? அதாவது ஒரு பகுதி வந்துட்டு உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகும்போது ஒரு பகுதி கான்ட்ராக்ட் ஆகும், ஒரு பகுதி கான்ட்ராக்ட் ஆகும்போது ஒரு பகுதி ரிலாக்ஸ் ஆகும். இப்படி தான் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டியக் சைக்கிள் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இந்த கான்ட்ராக்ஷன் ஆகுதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது பேர் தான் சிஸ்டோல். இந்த ரிலாக்ஸேஷன் ஆகுதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது பேர் தான் டயஸ்டோல். இதுதான் வந்துட்டு கார்டியக் சைக்கிளில் நடக்கிற 2 மேஜர் ஈவெண்ட்ஸ். இப்போது இந்த மேஜர் ஈவெண்ட்ஸ் தான் எப்படி பிரியுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா கார்டியக் சைக்கிள் எதை வச்சு பார்க்குறாங்க மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென்ட்ரிக்கல்ஸ் வச்சு தான். வென்ட்ரிக்கலில் என்ன நடக்குது அப்படின்றத வச்சு தான் உங்களுக்கு கார்டியக் சைக்கிளில் ஈவெண்ட்ஸ் பிரிப்பாங்க. இது ஏன் அப்படின்னு சொன்னால் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் நம்ம வரையும் போதே பாருங்கள் ஏட்ரியா வந்து குட்டியாக வரைகிறோம்,
வென்ட்ரிக்கலை வந்து பெருசாக வரைகிறோம். பிகாஸ் ஏன்னா ஹார்ட்லேயே அந்த மாதிரி தான் இருக்கும். வென்ட்ரிக்கல்ஸ் வந்து ஆக்சுவலாக பெருசாக இருக்கும் ஏட்ரியாவை கம்பேர் பண்ணும்போது. அதனால வென்ட்ரிகுலர் வால்யூமை வந்து ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்றதுக்காக வென்ட்ரிகுலர் ஈவெண்ட்ஸ் தான் வந்துட்டு மெயினாக கன்சிடர் பண்ணுறாங்க கார்டியாக் சைக்கிள் வந்து நம்ம எழுதும் போது. கார்டியாக் சைக்கிள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வென்ட்ரிகுலர் சிஸ்டோல்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். அதை முன்னாடியே சொன்ன மாதிரி சிஸ்டோல் இருக்குது, டயஸ்டோல் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. சிஸ்டோல்னா என்ன? சிஸ்டோல்னா கான்ட்ராக்ஷனை குறிக்கிறது. டயஸ்டோல்னா என்ன? டயஸ்டோல்னா ரிலாக்ஸேஷனை குறிக்கிறது. எதில் மெயினாக பார்க்க போகிறோம்? வென்ட்ரிகிள்ஸில். ஓகேவா? இப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னா வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் அதை தான் பார்க்க போகிறோம். இப்போது சிஸ்டோலில் ஜென்ரலாக சொல்லிடுறேன். சிஸ்டோலில் வந்துட்டு உங்களுக்கு 3 ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சிஸ்டோலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்ட்ரிக்கிளில் பிளட்டு வந்து ஃபுல்லாக இருக்கும். பிளட்டு வந்து ஃபுல்லாக இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பிளட்டு ஃபுல்லாக இருக்கும். இந்த சைடும் வரைஞ்சிக்கலாம். இப்போது இந்த பிளட்டை வந்து நம்ம எங்கே தள்ளணும்? ஏட்ரியம்குள்ளேயா இல்லை இந்த பல்மரி ட்ரங்க்குள்ளேயும் இந்த அயோர்ட்டாக்குள்ளேயும் தள்ளணுமா? பல்மரி ட்ரங்க்குள்ளேயும் அயோர்ட்டாக்குள்ளேயும் தான் இந்த வென்ட்ரிக்கிள் இருந்து பிளட்டு வந்து பம்ப் ஆகணும். அப்போது வென்ட்ரிக்கிள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளட் இங்கே ஃபுல்லான உடனே வென்ட்ரிக்கிள் வந்து கான்ட்ராக்ட் பண்ணும். ஓகேவா? இந்த வென்ட்ரிக்கிள் கான்ட்ராக்ட் பண்ணுற ஈவெண்ட் பேர் தான் ஐசோ வால்யூமெட்ரிக் கான்ட்ராக்ஷன். அது என்னது? அது கான்ட்ராக்ஷன் புரியுது. அதாவது வென்ட்ரிக்கிள் வந்து பம்ப் பண்ணி கான்ட்ராக்ட் பண்ணி பிளட்டை வந்து இப்படி தள்ளுது. அது என்னது? அது ஐசோ வால்யூமெட்ரிக் கான்ட்ராக்ஷன். இந்த வென்ட்ரிக்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு வென்ட்ரிக்கிள் கான்ட்ராக்ட் பண்ணால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? பிளட் இதை விட்டு வெளியே போயிடும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி உடனே போகாது. இங்கே வேல்வ்லாம் வந்து ஃபஸ்ட்டு க்ளோஸ் ஆகி தான் இருக்கும். இது வந்து ரைட் சைடு ஞாபகம் வச்சுங்க, இது லெஃப்ட் சைடு. இங்கே என்ன வேல்வு? இது ட்ரைகஸ்பிட் வேல்வு. இது என்ன வேல்வு? இது வந்துட்டு பல்மனரி வேல்வ். இப்போது இந்த ரைட் வென்ட்ரிக்கிளில் இருந்து பல்மனரி ட்ரங்க்குள்ளே போகணுமா? பட் இது உடனே ஓப்பன் ஆகிடாது. இதுக்கும் சில கண்டிஷன்ஸ் இருக்குது ஓப்பன் ஆகிறதுக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி வென்ட்ரிக்கிள் வந்து கான்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். அப்போ கான்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த வால்யூம் வந்து ஒரே வால்யூம் தான் இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? அதாவது இந்த பிளட்டு ஓரளவுக்கு வென்ட்ரிக்கிளில் ஃபில்லாக இருக்குது. இந்த பிளட்டு சேஞ்ச் ஆகலை, ஆனால் ஒரே வால்யூம் தான் இருக்குது. அதனால தான் இது மீனிங். ஐசோ அப்படின்னா சேம், வால்யூமெட்ரிக் அப்படின்னா வால்யூமை குறிக்கிறது. அதனால தான் வந்துட்டு ஐசோ வால்யூமெட்ரிக் கான்ட்ராக்ஷன். அந்த வென்ட்ரிக்கிள் கான்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தாலும் வென்ட்ரிக்கிளில் இருக்கிற வால்யூம் வந்து சேஞ்சே ஆகலை, அப்படியே தான் இருக்குது. அதாவது இது இன்னும் ஓப்பன் ஆகலை. பல்மனரி வேல் ஓப்பன் ஆச்சுன்னா பிளட் வெளியே போயிட்டு வால்யூம் கம்மி ஆகிடும். பட் அது ஓப்பன் ஆகலை. இங்கேயும் வந்துட்டு ஓப்பன் ஆக வாய்ப்பு இல்லை. இங்கே கான்ட்ராக்ட் ஆகும்போது அப்படி ஓப்பன் ஆகுதுன்னா, இந்த ட்ரைகஸ்பிடல் ஓப்பன் ஆகுதுன்னா அது வந்து டிசீஸ்ன்னு அர்த்தம் வென்ட்ரிக்கிள் கான்ட்ராக்ட் பண்ணும்போது. இப்போது பல்மனரி வேல்வ் ஓப்பன் ஆகலை, அதனால இங்கே சேம் வால்யூம் இருக்கிறதால ஐசோ வால்யூமெட்ரிக் கான்ட்ராக்ஷன். இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, வென்ட்ரிக்கிள் வந்துட்டு கான்ட்ராக்ட் பண்ண வென்ட்ரிகுலர் ப்ரெஷர், அதாவது அழுத்தம் வந்து அதிகமாயிட்டே போகும். இந்த அழுத்தம் இருக்குல்ல, இந்த அழுத்தம் ஒரு லெவலுக்கு மேலே போயிடுச்சுன்னா இந்த வேல்வ் ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த வேல்வ் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா பிளட் இதில் போக ஆரம்பிக்கும். இது பேர் தான் வந்துட்டு ரேபிட் எஜெக்ஷன். அதாவது வென்ட்ரிக்கிள் கான்ட்ராக்ட் பண்ணி அதிக ப்ரெஷரில் இருக்கும்போது டக்குன்னு அந்த வேல்வ் ஓப்பன் ஆச்சுன்னா பிளட் வேகமாக எஜெக்ட் ஆகும். வேகமாக வென்ட்ரிக்கிள்லேருந்து பல்மரி ட்ரங்க். அதே ப்ராசஸ் தான் வேகமாக லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்லேருந்து அயோர்ட்டாக்குள்ளே போகும் பிளட்டு. அது பேர் ரேபிட் எஜெக்ஷன். ஓரளவுக்கு ரேபிட் எஜெக்ஷனில் பிளட்டு டக்குன்னு போய் முடித்த உடனே அதுக்கப்புறமா ஸ்லோ எஜெக்ஷன் நடக்கும். இதுதான் வந்துட்டு சிஸ்டோலில் இருக்கிற 3 ஃபேஸ். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு ஐசோவால்யூமெட்ரிக் கான்ட்ராக்ஷன், அதுக்கப்புறமா ரேபிட் எஜெக்ஷன், அப்புறமா ஸ்லோ எஜெக்ஷன். டயஸ்டோலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஃபேஸஸ் இருக்குது. டயஸ்டோல் வந்து சிஸ்டோலை விட கொஞ்சம் பெரிய டியூரேஷன், அதாவது டைம் அதிகம் எடுக்கும். இது என்னென்னா, இந்த வென்ட்ரிக்கிள் ரிலாக்ஸ் ஆகிற ப்ராசஸ் தான் டயஸ்டோல். இப்போது பிளட்டு வந்து பல்மரி ட்ரங்க்குள்ளேயும் அயோர்ட்டாக்குள்ளேயும் பம்ப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது என்ன ஆகும்? இந்த டயஸ்டோலில் 5 ஃபேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டோ டயஸ்டோல்.
அதாவது புரோட்டோடயஸ்டோல்ன்றது கொஞ்சம் ஒரு மாதிரியான காம்ப்ளிகேட்டடான ஒரு கான்செப்ட். அதாவது டயஸ்டோலுக்கு முன்னாடி நடக்கிறது. புரோட்டோன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்துக்கு முன்னாடி இருக்கிறத புரோட்டோன்னு சொல்லுவாங்க. புரோட்டோ அப்படின்றது இந்த டயஸ்டோலுக்கு கொஞ்சம் முன்னாடி நடக்கிற ஈவெண்ட் மாதிரி. இந்த புரோட்டோடயஸ்டோல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, வென்ட்ரிக்கிள் வந்து லைட்டாக கான்ட்ராக்ட் ஆகிட்டு தான் இருக்கும். பட் அதுலேருந்து பிளட்டு எல்லாம் பம்ப் பண்ணி அயோர்ட்டாலையும் பல்மனரி ட்ரங்க்லையும் அனுப்பிடும் பிளட்டை. அப்போது அதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த வால்வெல்லாம் வந்து க்ளோஸ் ஆயிரும். இப்போது வென்ட்ரிக்கிள் வந்து ஆக்சுவலாக இன்னும் ரிலாக்ஸேஷன் இல்லை, லைட்டாக கான்ட்ராக்டிங் ஃபேஸில் தான் இருக்குது. பட் பிளட் எல்லாம் பம்ப் பண்ணியாச்சு. அதுதான் வந்து புரோட்டோடயஸ்டோல். இதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வென்ட்ரிக்கிள் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். வால்வெல்லாம் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. என்ன வால்வு, இந்த பல்மனரி வால்வ் ஓப்பனில் இருந்துச்சு பார்த்தீங்களா பிளட் அனுப்பும் போது, அந்த வால்வ் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி அயோர்டிக் வால்வும் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஏன் க்ளோஸ் ஆச்சு? பல்மனரி ட்ரங்க்கில் வந்து இங்கே பிளட்டு போகுது, அயோர்ட்டாவில் இங்கே பிளட்டு போகுது. அப்போது இங்கே ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. இந்த பல்மனரி ட்ரங்க்லேயும் அயோர்ட்டாலையும் இப்போ ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ரைட் வென்ட்ரிக்கிள் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போது ப்ரெஷர் வந்துட்டு இங்கே கம்மியாக இருக்கிறதால இங்கே என்ன ஆகும், வால்வ்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும். இந்த வால்வ் க்ளோஷர் எதை நம்பி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த சைடில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கோ அந்த சைடில் வந்து டிபெண்ட் ஆகி வால்வ் வந்து க்ளோஸ் ஆகிடும். பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட்டை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு. இப்போது இங்கே வந்து பல்மனரி ட்ரங்க்கில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதால இங்கே வந்துட்டு க்ளோஸ் ஆகிடும். சப்போஸ் இங்கே ரைட் வென்ட்ரிக்கிளில் ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுன்னா இங்கே வந்து வால்வ் ஓப்பன் ஆயிரும். இப்போ லெஃப்ட் வென்ட்ரிக்கிளில் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா அயோர்டிக் வால்வ் ஓப்பன் ஆயிரும். இப்போ அயோர்ட்டாவில் ப்ரெஷர் பிளட்டு இங்கே எல்லா பிளட்டையும் அனுப்பிட்டதால இங்கே அயோர்ட்டாவில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதால இங்கே வால்வ் வந்து க்ளோஸ் ஆயிரும். லெஃப்ட் வென்ட்ரிக்கிளில் ப்ரெஷர் கம்மியாக இருக்கிறதால இந்த அயோர்டிக் வால்வ் க்ளோஸ் ஆயிரும். இப்போ க்ளோஸ் ஆன உடனே இந்த ரைட் வென்ட்ரிக்கிள் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் ரெண்டும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். பட் ஞாபகம் வச்சுங்க, இங்கேயும் வால்வ் இப்போ க்ளோஷரில் தான் இருக்குது, இங்கே ஓப்பன் ஆகலை. நான் அது சும்மா உங்களுக்கு ஓப்பனில் சும்மா காமிச்சிருக்கேன். பட் ரைட் ஏட்ரியம் லெஃப்ட் ஏட்ரியம் அந்த ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வ் ரெண்டுமே வந்துட்டு க்ளோஸில் தான் இருக்குது. இப்போ இங்கேயும் க்ளோஸில் தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போது வென்ட்ரிக்கிள் வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்கு. ரிலாக்ஸ்னா எப்படி சொல்கிறதுனா, நல்லா கான்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தது அந்த மசில், அந்த மசிலுக்கு கொஞ்சம் மசில் வேலை செஞ்சது தானே, அப்போது அந்த மசிலுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் தேவையில்ல, அதனால வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போது இது ரிலாக்ஸ் ஆகிற ஃபேஸ் தான் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இந்த வார்த்தை வரும், ஐசோவால்யூமெட்ரிக் ரிலாக்ஸேஷன். மறுபடியும் வந்துருச்சு பாருங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு அர்த்தம் புரியும்னு நினைக்கிறேன். இங்கே வால்வ் எல்லாம் க்ளோஷரில் இருக்குது, இங்கே வென்ட்ரிக்கிள் வந்து ரிலாக்ஸ் ஆகுது. வென்ட்ரிக்கிள் ரிலாக்ஸ் ஆகுது, வால்யூம் சேஞ்ச் ஆகலை. அப்போது ஐசோ வால்யூமெட்ரிக் ரிலாக்ஸேஷன். ஏன் வால்யூம் சேஞ்ச் ஆகலை? ஏன்னா இங்கே வால்வ் ரெண்டு தான் க்ளோஸில் இருக்கே. வால்வ் ஓப்பனில் இருந்தால் தானே ஏதாவது பிளட் வெளியே போக முடியும், உள்ளே வர முடியும், அப்போ தானே வால்யூம் சேஞ்ச் ஆகும். அப்போது வால்வ் எல்லாம் க்ளோஸில் இருக்கும்போது வென்ட்ரிக்கிளில் வால்யூம் சேஞ்ச் ஆகாது, அதே நேரத்தில் வென்ட்ரிக்கிள் ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ அது பேர் என்ன? ஐசோ வால்யூமெட்ரிக் ரிலாக்ஸேஷன். சரி, இப்போ வந்து வென்ட்ரிக்கிள் நல்லா ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஏட்ரியம் இருக்கார்ல, அவர் சும்மா இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம பாடியிலேருந்து டீஆக்சினேட்டட் பிளட் இருக்குது பார்த்தீங்களா, ரைட் ஏட்ரியம் பற்றி தான் பர்டிகுலராக பேசுகிறேன். டீஆக்சினேட்டட் பிளட் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணுறாரு. இப்போ ஏட்ரியம் ஃபுல்லாக என்ன இருக்குது? டீஆக்சினேட்டட் பிளட் இருக்குது ரைட் ஏட்ரியம் ஃபுல்லாக. லெஃப்ட் ஏட்ரியம் ஃபுல்லாக என்ன இருக்குது? அவர் லங்ஸில் இருந்து ரிசீவ் பண்ணி ஆக்சிஜனேட்டட் பிளட் வச்சுருக்காரு லெஃப்ட் ஏட்ரியம். இப்போது இந்த ரெண்டு ஏட்ரியமில் இருந்தும் வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு பிளட்டு வரணும், கரெக்டாக? அது எப்படி வரும்? இப்போது பார்த்தீங்கன்னா ரைட் ஏட்ரியமில் பிளட்டு ஃபில் ஆகிடுச்சு. இப்போது ஏட்ரியம் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது இந்த மசில், ஏன்னா ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சு. இப்போ என்ன ஆகும், இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், கரெக்டாக? நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும் மசில். அப்போது ஃபுல்லாக ஃபில்லாக எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணும்? கான்ட்ராக்ட் பண்ணும். எதுக்கு? அந்த பிளட்டை வந்து வென்ட்ரிக்கிளுக்கு தள்ளுறதுக்கு. அப்போது ஏட்ரியா வந்து கான்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போது ஏட்ரியா கான்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்? ஏட்ரியல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் ஏற்கனவே கம்மியாக தான் இருக்குது, பிகாஸ் என்ன, வென்ட்ரிக்கிள் ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போது ஏட்ரியல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதால இங்கே என்ன ஆகுது? இங்கே என்ன ஆகுது? இந்த வால்வு ஓப்பன் ஆகுது. இது என்ன வால்வு? ரைட் சைடில் இருக்குது. என்ன வால்வு? ட்ரைகஸ்பிட் வால்வ். இந்த ட்ரைகஸ்பிட் வால்வ் ஓப்பன் ஆகுது. கிராவிட்டியால் இப்போது நான் இப்போது இந்த கப்பில் இருந்து நான் தண்ணி ஊற்றுறேன்னு வைங்க. இப்போது இங்கே வந்து ஒரு டேபிள் இருக்குது, கப்பில் இருந்து நான் தண்ணி ஊற்றுறேன். இப்போது இந்த கப்பு மேலே ஒரு மூடி போட்டிருக்கேன், தண்ணி வெளியே வரல. இப்போது இந்த மூடியை எடுத்துட்டேன்னு வைங்க, நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், ப்ரெஷர் எதுவும் போட வேணாம். நீங்கள் இந்த மூடியை எடுத்த உடனே என்ன ஆகும்?
தண்ணி தானா கீழே வந்து கொட்டிடும். ஏன்? கிராவிட்டினால. இப்போ அதே மாதிரி தான் இங்கேயும். இந்த வால்வ் ஓப்பன் ஆனா போதும் பிளட் தானா அடிச்சுக்கிட்டு இங்க உள்ள ரைட் வென்ட்ரிக்கிள்குள்ள வந்துடும். அதே மாதிரி தான் இந்த வால்வ் ஓப்பன் ஆச்சுன்னா போதும் லெஃப்ட் ஏட்ரியம்ல இருந்து தானா லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்குள்ள வந்து பிளட் வர ஆரம்பிச்சிடும். இது ஏன் இப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேரு அந்த மாதிரி இருக்கு. அது என்னன்னா ராபிட் ஃபில்லிங். இந்த மைட்ரல் வால்வும் இந்த ட்ரைகஸ்பிட் வால்வும் ஓப்பன் ஆன உடனே பிளட் தானா இப்படி வேகமா வந்து ஃபில் ஆகுறது வென்ட்ரிக்கிள்குள்ள வந்து ஏட்ரியம்ல இருந்து. இது பேரு தான் ராபிட் ஃபில்லிங். இந்த ராபிட் ஃபில்லிங் நடந்து முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் நடக்கிறது தான் ஸ்லோ ஃபில்லிங். அதாவது வேகமா பிளட் இப்போ ஃபில் ஆகி முடிச்சிருச்சு, இப்போ கொஞ்சம் பிளட் வந்து பொறுமையா ஃபில் ஆகுது. ஆனா நம்ம ஏட்ரியம் வந்து சும்மா இருக்க மாட்டாரு. அவர் பங்குக்கு கொஞ்சம் ஏட்ரியல் கான்ட்ராக்ஷன் பண்ணணும்ல, அதனால அவரு கொஞ்சம் கான்ட்ராக்ட் பண்ணுவாரு. அவரு கொஞ்சம் கான்ட்ராக்ட் பண்ணி மீதி இருக்கிற பிளட்டை வந்து வென்ட்ரிக்கிள்குள்ள அனுப்புவாரு. இந்த ஃபேஸ் பேரு ஏட்ரியல் சிஸ்டோல். இப்போ எல்லா பிளட்டையும் உள்ள அனுப்பியாச்சு வென்ட்ரிக்கிள்குள்ள. இப்போ என்ன ஆகும்? இந்த இப்போ வென்ட்ரிக்கிள் ஃபுல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க பிளட். இப்போ வென்ட்ரிக்கிள் ஃபுல்லா பிளட் இருக்குன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்கலி இந்த ஏவி வால்வ் எல்லாம் க்ளோஸ் ஆயிரும். பிகாஸ் என்ன க்ளோஸ் ஆகலைன்னா வென்ட்ரிக்கிள் கான்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த பிளட் பேக் ஃப்ளோ ஆகி திருப்பி ஏட்ரியம்கே போகும். அது ப்ராப்ளம். அதனால இதை ப்ரிவெண்ட் பண்றதுக்கு இந்த வால்வ் ஏவி வால்வ் எல்லாம் க்ளோஸ் ஆயிடும். அப்போ எந்த வால்வ் ஓப்பன்ல இருக்கும்? இப்போ நெக்ஸ்ட் இப்போதைக்கு எந்த வால்வும் ஓப்பன்ல இருக்காது. இப்போதைக்கு எந்த வால்வும் ஓப்பன்ல இருக்காது. ஏன்? இந்த ஏட்ரியல் சிஸ்டோல் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஐசோவால்யூமெட்ரிக் கான்ட்ராக்ஷன் ஆரம்பிக்கும். இதே வந்து ஒரு சைக்கிள் மாதிரி போகும். அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஐசோவால்யூமெட்ரிக் கான்ட்ராக்ஷன், ரேபிட் எஜெக்ஷன், ஸ்லோ எஜெக்ஷன். இந்த ஸ்லோ எஜெக்ஷன் முடிஞ்ச உடனே புரோட்டோடயஸ்டோல் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா ஐசோவால்யூமெட்ரிக் ரிலாக்ஸேஷன், ரேபிட் ஃபில்லிங், ஸ்லோ ஃபில்லிங், ஏட்ரியல் சிஸ்டோல். அப்படியே ஏட்ரியல் சிஸ்டோல்ல இருந்து திருப்பி எங்க வரும்? ஐசோவால்யூமெட்ரிக் கான்ட்ராக்ஷன். இதுவே வந்து ஒரு சைக்கிள் மாதிரி நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? அதனால தான் இது பேரு கார்டியாக் சைக்கிள். இந்த கார்டியாக் சைக்கிள் வந்து ஆக்சுவலாக ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 0.8 செகண்ட்ஸில் நடக்கும். அதாவது ஒரு செகண்ட் கூட இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, ஒரு செகண்ட் கூட இல்லை, 0.8 செகண்ட்ஸில் நடந்து முடிச்சிடும். ஓகேவா? இந்த 0.8 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் 3 ஈவெண்ட் இருக்கா, இதுக்கு ஒரு 0.3 போட்டுக்கலாம், 0.3 செகண்ட்ஸ். டயஸ்டோலில் ஒரு 5 ஈவெண்ட் இருக்கா, 0.5 செகண்ட்ஸ். இது வந்து ஆக்சுவலாக அக்யூரேட்டாக நிறைய மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது டைமுக்கு. பட் ஜென்ரலாக சொல்லணும்னா சிஸ்டோல் வந்து ஒரு 0.3 செகண்ட்ஸ் நடக்குதுன்னா டயஸ்டோல் ஒரு 0.5 செகண்ட்ஸ் நடக்கும். டயஸ்டோலுக்கு தான் ஆக்சுவலாக டைம் அதிகமாக தேவைப்படும். வென்ட்ரிக்கிள் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு தான் கான்ட்ராக்ஷன் வந்து வேகமாக நடந்து முடிச்சிடும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு ஜென்ரலாக வந்து ஒரு கார்டியாக் சைக்கிள் பற்றின ஐடியா. டூரேஷன் இன்னும் வந்துட்டு நல்லா விரிவாக வேணும்னு சொன்னால் நான் அதுவும் வந்து அடுத்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.